ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாஸ் சேனல். ஒரே மாதிரி இட்லி பொடி செஞ்சு போர் அடிச்சு போச்சா? ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் மல்டிகிரைன் நம்ம எல்லா விதமான பயிர் வகைகளும் சேர்த்த மாதிரியும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் சரிசமமாக எடுத்திருக்கேன். 200 கிராம் கொள்ளுப்பருப்பு, 200 கிராம் பாசிப்பயிறு, 200 கிராம் கடலைப்பருப்பு, 200 கிராம் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 100 கிராம் நான் நிலக்கடலை எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே 200 கிராம்னா வேர்க்கடலை மட்டும் 100 கிராம் எடுத்திருக்கேன். நான் ஒரு 20 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு 20 வரமிளகாய் எடுத்திருக்கேன். எங்களுக்கு இது போதுமானதாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மண் சட்டி எடுத்து நல்லா காய வச்சுட்டு அதில் அந்த 20 வரமிளகாயும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நான் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா கருக விட்றாதீங்க. கருக விட்றாமல் சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலான சட்டியில் வறுக்கிறதோட இந்த மண் சட்டியில் வறுத்தோம் அப்படின்னா வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ அதனால் நான் இப்படி ட்ரை பண்ணுறேன். உங்கள்கிட்ட இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நான் வரமிளகாயை வறுத்து நான் எடுத்து வச்சுட்டேன். நான் சொன்ன மாதிரி தான் எல்லாத்துலேயும் 200 கிராம் நிலக்கடலை மட்டும் 100 கிராம் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் சேம் குவான்டிட்டியில் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். சிம்மில் வச்சு ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. ஒரே மாதிரி ட்ரை ரோஸ்ட் ஆகும். வாசனை கமகமன்னு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நம்ம நார்மலான கடலைப்பருப்பு பொடி செய்கிறத, இட்லி பொடி செய்கிறத விட இந்த மாதிரி அடிக்கடி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரே ஸ்டைலாக இருக்காமல் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ அதுக்கு நான் அந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுக்குறது டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது கூட நான் இன்னொரு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். அது ஒன்றும் இல்லைங்க, முருங்கைக்கீரை. நான் முருங்கைக்கீரையை நல்லா காம்பெல்லாம் நீக்கிட்டு நான் எடுத்து ஒரு 2 நாள் போல் நான் நிலவு காய்ச்சல்னு சொல்லுவாங்க, அதாவது வீட்டுக்குள்ளேயே வேட்டி விரித்து அதில் காய வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலையை அதே மாதிரி உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டையும் அதே மாதிரி மண் சட்டியில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம கையில் இப்படி க்ரஷ் பண்ணோம் அப்படின்னா அது நல்லா நொறுங்கி வர அளவுக்கு நான் வறுத்து எடுத்துட்டேன். ஸோ அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம மண் சட்டிங்கிறதுனால அந்த ஹீட்டு இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன். அதே ஹீட்லேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் விட்டுட்டு கட்டி பெருங்காயம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கட்டி பெருங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தூள் பெருங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கட்டி பெருங்காயத்தை நல்லா அதில் வறுத்து அதையும் தனியாக நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையுமே தேவையான அளவுக்கு கல் உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இது எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுருங்க. சூடோடு நீங்கள் மிக்சியில் போட்டுற வேண்டியதான். ஸோ நல்லா ஆற விட்டுருங்க, ஆறட்டும். நம்ம முருங்கைக்கீரை, கருவேப்பிலை எல்லாமே நல்லா முடி வளர்ச்சிக்கும் சரி, நம்மளோட கண்ணுக்கும் சரி ரொம்ப ஹெல்த்தியானது. பாசிப்பயிறு இந்த ஹீட்டான வெயில் டயத்தில் ரொம்ப குளிர்ச்சி தன்மை தரக்கூடியது. அதுக்கு குவான்டிட்டி ஈக்குவலாக தான் நான் கொள்ளு எடுத்திருக்கேன். ஸோ அதனால் ஹீட்டையும் கூலையும் பேலன்ஸ் பண்ணிடும். ஸோ இது ரொம்பவும் செரிமானத்துக்கு உள்ள மாதிரி இருக்கிறதுனால சீரகமும் மிளகும் இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது கூடவே நீங்கள் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி கூட ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஸோ அதுவும் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணலை. இவ்வளோதான். நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நான் இதை ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரை ஈரமே இருக்கக்கூடாது, நல்லா தொடச்சி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருங்க. நான் இதை ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நான் ரெண்டு தடவை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு தடவை நான் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இந்த பாருங்கள் பக்கத்தில் இருக்குது. இது 2ஆவது தடவை நான் அரைச்சது. ஸோ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். ஏன்னா மிக்ஸ் பண்ணிட்டா ஈக்குவலாகிடும். உங்களுக்கு கலர் தேவை அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த கலர் போதுமானதாக இருந்ததுனால நான் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணலை, நார்மல் வரமிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒரு பிளேட்டில் போட்டு ஆறினோன்னே நான் ஒரு கண்டெய்னரில், ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இது ரொம்ப நாள் கெடாமல் அப்படியே இருக்கும். இது கூட நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம ஆட் பண்ணி இட்லி தோசைக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் இப்போதைக்கு ஒரு நார்மலான ஒரு தோசை ஊற்றி இந்த இட்லி பொடியில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நான் நல்லெண்ணெய் விட்டு என்னோடய பசங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். காரம் நமக்கு தேவையான அளவுக்கு காரம் இருக்கும். நல்லெண்ணெய் விட்டு நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.